கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இரண்டாவது பத்தாகிய மஃபிரத்து நிறைவு பெறக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய மூன்றாவது பத்து எட்டுக்கு மினன்னார், நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறக்கூடிய இறுதி பத்து. அதோடு மட்டுமல்ல, ஏத்திகாஃப் என்ற உயர்ந்த அமலுக்கு உண்டான இறுதி 10 நாட்கள். இன்ஷா அல்லாஹ் ஏத்திகாஃப் இருக்க விருப்பமுடைய சகோதரர்கள் வெள்ளிக்கிழமை மாலை மக்ரிபுக்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் பள்ளிக்குள்ளே வந்துருங்க. ஒரு நாள் என்பது இன்றைய மக்ரிபிலிருந்து மறுநாள் மக்ரிபுக்கு பிறகு வெளியில் போகிறது ஒரு நாள். குறைந்தபட்சம் இயன்ற வரைக்கும் ஒரு நாளாவது ஏத்திகாஃப் இருக்க முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் கருமை செய்யட்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட அத்தியாயங்களிலே ஒரு இடத்தில் அல்லாஹ் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பற்றி சொல்லி காட்டுகின்றார். எந்த அளவுக்கு என்றால், நபிமார்களுக்கு அல்லாஹ் கடினமான சோதனைகளை கொடுத்திருக்கிறார். அதே போல நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கடினமான சோதனைகளை கொடுத்தான். அவர்கள் பொறுமையாளர்களாக இருந்து அந்த சோதனையிலே வெற்றி பெற்றார்கள். அந்த நிகழ்வை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். என்று ஓதப்பட்ட அத்தியாயத்தில் அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு அன்த அர்ஹமுர் ராஹிமீன் என்பதாக அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை. அதை கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நோய் நிவாரணம் கொடுக்கின்றான். அவர்களுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கொடுக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால், நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திரண்ட சொத்துக்களை எல்லாம் கொடுத்திருந்தான். செல்வ செழிப்புகளை வழங்கியிருந்தான். அவர்களுக்கு நிறைய பொருளாதாரமும் மக்கள் செல்வமும் அதிகமாக இருந்தது. ஷைத்தான் என்ன செஞ்சான், யா அல்லாஹ், நீ நிறைய பொருளாதாரத்தை கொடுத்ததுனால, மக்கள் செல்வத்தை கொடுத்ததுனால உன்னுடைய நபி உனக்கு வழிபடுகிறார், நீ வேணா அதை பறிச்சு அவருக்கு சோதனை வச்சுப்பார், அவர் வேறு விதமாக இருப்பார் என்பதாக ஷைத்தான் அல்லாஹ்கிட்ட முறையீடு செஞ்சான். இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான், நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்த பொருளாதாரத்தை பறித்தான். அதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு கொடுத்திருந்த குழந்தை செல்வத்தை எல்லாம் அல்லாஹ் எடுத்து விட்டான். அவருடைய உடலிலே கடினமான ஒரு நோயையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான். எந்த அளவுக்கு என்றால், அருகில யாருன்னு செல்ல முடியாத அளவுக்கு அவருடைய உடலில் இருந்து நாற்றம் வீசக்கூடிய அளவுக்கு இருந்தது. அருகில யாரும் வசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்புறப்படுத்தும்படியாக, இங்க அருகில குடியிருக்க கூடாது, நாங்க வெளியில போறோம், ஒண்ணு நீங்க தூரமா போயிடுங்க என்பதாக நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்புறப்படுத்திய நிகழ்வும் நடந்தது. எந்த அளவுக்கு என்றால், அவருடைய மனைவி மட்டுமே உடனிருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நேரத்தில் எந்த அளவுக்கு என்றால், அவருடைய உடலெல்லாம் மெலிந்து போய்விட்டது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பார்த்தா அவங்களை அடையாளமே தெரியாத அளவுக்கு அவருடைய உடல் பலகீனம் அடைஞ்சு கடினமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நேரத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி நபியிட்ட சொல்றாங்க, இத்தனை கடினமான சோதனை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குது, நோய் ஏற்பட்டு இருக்குது, அல்லாஹ்கிட்ட நீங்க ஷிஃபா வேண்டி துஆ செய்யுங்க, அல்லாஹ்கிட்ட ஆரோக்கியத்தை கேளுங்க, துஆ செய்யுங்க என்பதாக சொன்னாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 70 ஆண்டு காலம் அல்லாஹ் என்னை உடல் நலத்தோடு இந்த உலகத்தில் வாழ செய்திருக்கிறான். 70 ஆண்டு காலம் நான் குழந்தை செல்வத்தோடு பொருளாதார செழிப்போடு 70 ஆண்டு காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன். ஒரு 7 ஆண்டு என்னை அல்லாஹ் இந்த நோயில போட்டு இருக்கான். இந்த பொறுமை கூட இருக்கக்கூடாதா? 70 ஆண்டு காலம் என்னை சலாமத்தா வைத்தான் இறைவன்.
ஏன் ஒரு 7 ஆண்டு என்னை சோதிக்கிறான், இதுல நான் பொறுமை காத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்களே தவிர அப்போ கூட அல்லாஹ்கிட்ட யாரெல்லாம் எனக்கு நோய் வந்துருச்சு எனக்கு ஷிஃபாவை கொடுன்னு கேட்கல. எந்த அளவுக்குன்னா அந்த நோயிலையும் அல்லாஹ்வை விடாமல் அவர்கள் தஸ்பீஹாத்தையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப அவருடைய நாக்கு அரிக்கப்படுது புழுக்களால். அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்கு நாவு வேணும், நாக்கு வேணும். இப்ப நாக்கு அரிக்கும் போதுதான் அல்லாஹ் கிட்ட துஆ செய்யறாங்க. அது இப்படிதான் சொன்னாங்க, அன்னி அர்ஹமர் ராஹிமீன், அன்னி மஸலிய உர்ரு அன்த அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு இடையூறு ஏற்பட்டு இருக்கிறது, நீ கிருபையாளர்கள்லாம் கிருபையாளன். அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு நோய் ஏற்பட்டுருச்சு, நீ நீக்கி வை, எனக்கு ஷிஃபா கொடு, ஆரோக்கியம் கொடுன்னு அப்படி கேட்கல. அப்பவும் கூட, ஏன்னா ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் கொடுத்தது அவன், ஷிஃபா கொடுக்கக்கூடியவன் அவன், ஆரோக்கியம் வழங்கக்கூடியவன் அவன். அதனால அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இப்படிதான் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு, இந்த இடையூறு என்ன என்பதை நீ அறிவாய், நீ கிருபையாளன் என்பதாக சொன்ன போது அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை கொண்டு அவர்கள் இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லி நம்மளை புகழ்றாங்களே, அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தான், அவர்கள் இழந்த பொருளாதாரத்தை கொடுத்தான், மக்கள் செல்வத்தை கொடுத்தான், ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப நோய் வருகின்ற போது மனிதன் குழப்ப ஆரம்பித்து விடுவான். ஏன்னா அது நம்முடைய இயல்பு. உலகத்துல ஊர்ல எல்லாருக்கும் தான் நோய் வருது, ஆனாலும் எனக்குன்னு வந்துருச்சு பாரு, அல்லாஹ் இப்படிமா சோதிப்பான். நான் தொழுகிறேன், ஜகாத்து கொடுக்கிறேன், நோன்பு வைக்கிறேன், இரவு காலங்களில் குர்ஆன் ஓதுறேன், இன்னும் தஹஜ்ஜுத் தொழுகிறேன் அப்படின்னு என்ன செய்வோம், வரிசையா நம்ம செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் பட்டியல் போடுவோம். இப்படி இருந்தா எனக்கு சோதனை எனக்குன்னு வருது, அல்லாஹ் பக்கம் நெருங்காதவன், அல்லாஹ்னு சொல்லாதவன், ஏதோ வாரத்துல ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் சொல்லக்கூடியவனுக்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய தக்வா, இறை அச்சம் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சோதனையும் இருக்கும்னு சொன்னாங்க. அதனால சோதனை என்பது அப்ப நபிமார்கள் வந்துச்சு, ஏன்னா அவங்களுடைய தக்குவாவே எல்லாம் சோதிச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வராத சோதனைகளா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வராத சோதனைகளா? கண்ணியத்துள்ள சோதர்களே, இப்படி ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கையும் எடுத்து பார்த்தால், வரலாறுகளை எடுத்து பார்த்தால் எல்லா நபிமார்களுக்கும் எல்லாம் சோதனை கொடுத்தான். ஏன் அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன பெரும் தவறுகள் செய்தவர்களா, குற்றம் செய்தவர்களா? இல்ல. எந்த அளவுக்கு ஈமான் உறுதிப்பாடு இருக்கிறதோ, தக்குவா இருக்கிறதோ, அந்த அளவுக்கு சோதனையும் கடினமாக இருக்கும். நாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு நோய் வருவதற்கு முன்னால் செய்து கொண்டிருந்த நல்ல அமல்கள், தொழுகையாளியா இருந்திருப்பார், ஜகாத்து கொடுக்கக்கூடியவராக இருந்திருப்பார், தான தர்மங்கள் செய்யக்கூடியவராக இருந்திருப்பார், நோன்பு வைக்கக்கூடியவராக இருந்திருப்பார், தஹஜ்ஜத் விடாமல் தொழக்கூடியவராக இருந்திருப்பார், இப்படி பலவிதமான நன்மைகள் நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவராக இருந்திருப்பார். இப்ப நோய் வந்ததற்கு பின்னால் அந்த செயல்கள் எல்லாம் செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டு இருக்கிறார் என்றால், இந்த நிலையிலோ அவர் ஆரோக்கியமாக இருக்கும் போது என்னென்ன நல் அமல்கள் செய்தாரோ அத்தனை நல் அமல்களும் இப்போதும் செய்வது போன்றே அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படும். நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பாங்க. ஆமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப நோய் நொடி என்பது நம்முடைய தவறினால் வருவது என்பதாக கருதக்கூடாது. என்ன பாவம் செஞ்சாரோ, என்ன பெரிய குற்றங்கள் செஞ்சாரோ தெரியல, இவ்வளவு பெரிய நோயில பீடிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு நினைக்க கூடாது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடினமான நோய் ஏற்பட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத் ஏற்படுது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் இதுக்கு முன்னெல்லாம் சிலருடைய சக்கராத்தை பார்க்கும்போது என்ன பாவம் செஞ்சாங்களோ தெரியல, அல்லாஹ் இப்படி சோதிக்கிறான், இவ்வளவு பெரிய சக்கராத்துடைய நிகழ்வு ஏற்படுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சக்கராத்துடைய நிலையை பார்த்துதான் என்னுடைய நிலையை நான் மாற்றிக்கொண்டேன், என்னுடைய எண்ணத்தை நான் மாற்றிக்கொண்டேன். நபியவர்கள் என்ன குற்றம் செஞ்சவங்க, முன்பின் பாவங்களாம் மன்னிக்கப்பட்டவங்க. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் இத்தனை கடினமான சக்கராத்துடைய நிகழ்வை கொடுக்குறான் அப்படின்னா, அப்ப அவர்கள் செய்த தவறுக்காக அல்ல, இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை. இப்ப அல்லாஹ் கொடுக்கக்கூடியது
அப்படின்னு அதுக்கு பிறகு நான் இப்படி மாத்திக்கிட்டேன் என்னுடைய எண்ணத்தை என்பதாக அந்த ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மோமினுக்கு நோய் ஏற்படுவது அவருடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்குன்னா, ஒரு மோமினுடைய காலில் ஒரு முள் குத்துது, ஒரு கண்ணாடி கழிச்சிருச்சு, ஒரு கல் இடறது அப்படின்னா கூட அந்த நோவினைக்கும் கூட அவர் பொறுமை காக்கும் போது அல்லாஹ் அதுக்கும் கூலியை கொடுக்கிறான். அதை கொண்டும் அவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுதுன்னு நாங்கள் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப நோய் ஏற்படுவதனால், உடல் நலம் குன்றுவதனால் அவர் பெரிய தவறு செஞ்சிட்டாரு, பெரிய குற்றவாளி ஆகிட்டாரு, அப்படி எல்லாம் கருத்து அதுவல்ல. அப்ப ஈமான் அவருடைய தக்குவா எந்த அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு கடினமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுவார் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காட்டுகின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, நோயுடைய நேரங்களிலே சொல்லி புலம்பாமல் பொறுமை காப்போமேயானால் விரைவாக அல்லாஹ் அதிலிருந்து நலன் கொடுப்பான், ஆரோக்கியத்தை கொடுப்பான் என்பதை இந்த நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆக நோய் நொடிகள் இல்லாத சிஹத் சலாமத்தான வாழ்க்கையை அனைவருக்கும் அல்லாஹ் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.